ஹாய் நண்பா, ஜிப்மர்லேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக கிடைச்சிக்கினே இருக்கும். ஓகேவா? என்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க, ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் அந்த போஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. சேல்ரி பார்த்தீங்கன்னா 20,000 அதுதான் சேல்ரி. ப்ளஸ் வேறு எந்த அலோன்ஸும் இருக்காது. அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் லேப் டெக்னீஷியன் இந்த போஸ்ட்டுக்கு எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்மரில் ப்ராஜெக்ட்னு ஒரு சில ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அதில் பர்டிகுலராக டிஹெச்ஆர் ஐசிஎம்ஆர் அட்வான்ஸ் மாலிகுலர் ஆன்காலஜி டயக்னோஸ்டிக் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு டயமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்காக எடுக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் ஏஜென்சி, ப்ராஜெக்டோட ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் ஆச்சியப்பா கணேஷ் அவர் தான் ப்ராஜெக்ட்டுக்கு ஹெட்டு. என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேத்தாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் பேஷண்ட் வராங்கன்னா அவங்க ரிசல்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுற மாரி, லேபில் ரெஜிஸ்டர் பண்ணுற மாரி, லேப் இன்வென்ட்ரி, லேபார்ட்ரி சப்ளைஸு, லேப் டாக்குமெண்ட்டு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுற மாரி இருக்கும். இல்லைனா அதர் லேப் ரிலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? இதுக்கு குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எம்எல்டி வித் 1 இயர் ஒர்க். பிஎஸ்சி எம்எல்டி படிச்சிருக்கணும். 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த லேபார்ட்ரி ஃபீல்டில். ஓகேவா? டிசரபிள் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நியூக்ளிக் ஆசிட் ஐசோலேஷன், பிஎஸ்ஆர், ஃபிஷ் ஐ ப்ரிட்ரேஷன் அண்டு மாலிகுலர் பேத்தாலஜி டெக்னிக்ஸ் அதிலலாம் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் 30க்கு மேலே இருக்கக்கூடாது. 30க்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்கள் சிவி ப்ளஸ் அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் ஸ்கேன்டு பிடிஎஃபாக வச்சு அவங்க ஜிப்மர் diamonds@gmail.com அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவி, பர்த் சர்டிஃபிகேட்டு, வேலிட் ஃபோட்டோ ஐடி, அட்ரஸ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அகாடமிக் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாரி இருக்கும். அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் ஃபார்மேட் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் நேம், போஸ்ட் நேம், ஏர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சென்ட் பண்ணுற மாரி இருக்கும். லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 30/9/2024 4:30 PM அதுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை எடுத்துக்கப்படாது அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எவாலுவேஷன் க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். உங்கள் சிவியை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண அப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதே டேயில் இன்டர்வியூவும் உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படி என்னன்னு பார்த்துருவோம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி ஃபார் கான்ட்ராக்ட் பேஸில் தான் எடுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் பேஸ்னால் அதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ நாட்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கான்ட்ராக்ட் பேஸு. அவங்க சொல்கிற குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் செட் ஆனால் மட்டும் தான் உங்களுக்கு சிவியை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள்கிட்ட வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இருக்கும். உங்களுக்கு பே பண்ணுறாங்கள, சேல்ரி கொடுக்குறாங்கள, அது டைம் டு டைம் டிஃபர் ஆகும். சேம் சேலரியே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த அலோவன்ஸும் உங்களுக்கு இருக்காது. ஹோம் அலோவன்ஸு அப்படி இப்படின்னு எந்த அலோவன்ஸும் இருக்காது. உங்களுக்கு இது மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ராங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் தான் ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூக்கெலாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு எந்த பேவும் பண்ண தேவையில்லை. இது பியூர்லி ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீயாக தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ, ரிட்டன் டெஸ்ட்டு ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நடக்கும். ஸோ எப்போ நடக்கும் அது எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ அது சொன்ன மாதிரி
உங்களுக்கு வந்து யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மெயில் வரும், இல்லைன்னா மொபைல் நம்பரில் மெசேஜ் வரும். அதில் வந்து அவங்க வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூ வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் அந்த மோடில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவல் கேன் ரெஸ்பான்ஸ் டு என்ஷூர் ஆக்சஸ் சூட்டபிள் டிவைஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப்பு இல்லைன்னா மொபைலு வித் ஆடியோ அண்ட் கேமரா ஃபெசிலிட்டியோட இன்டர்நெட் கனெக்ஷனோட வச்சுருக்கணும். டேட் அண்ட் டைம் ரிட்டன் டெஸ்ட் வில் பி நோட்டிஃபை 1 வீக் இன் அட்வான்ஸ். அதெல்லாம் வந்து 1 வீக் முன்னாடியே வந்து சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஆன்லைன் தான். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரெகுலராக தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.